நேற்று வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்திருந்தது. போன தடவை அறிக்கைகளில் மகளிருக்கு வந்து அவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதில் நிறைய மகளிர் வந்து நான் நிறைய விஷயத்தில் பயன்பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தேர்தல் அறிக்கை அவர் வந்து ஒரு ஹீரோயினா அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு, கதாநாயகியான ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருக்க கதாநாயகிகிட்ட நான் இந்த அறிக்கையை பற்றி கேட்க வந்திருக்கேன். எப்படி இருக்கு இந்த அறிக்கைகள்லாம்? எல்லா அறிக்கையுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் தளபதி கொடுத்தது புரியுதாம்மா. இன்னும் மீண்டும் மீண்டும் எங்கள் தளபதி வரணும். ஏன்னா இங்கே சேத்துல கூட நடந்துக்கிறாரு. இந்த ஊரில் நடந்து எங்களுக்கு பட்டா கொடுத்து ஒரு நல்ல வீடு கட்டி ஓடு வீடு செவுறு எல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் எங்கள் தளபதி எப்பவுமே வேணும். இலவசமாக கொடுக்குறத விட மகளிருக்குன்னு கொடுக்குறாரு. எல்லாருமே அது ஏற்றுக்கிறோம். நாங்கள் இப்போ ஏதோ கூப்பன் 8000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதை வந்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துவீங்க? டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எது வேணாலும்? எது வீட்டில் இல்லையோ அது வாங்குறதுக்கு உபயோகம் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க? நான் எதனா ஒன்று வாங்க வேண்டியது தான். அதில் எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க வேண்டியது தான். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த தேர்தல் அறிக்கைகளில்? அவர் கொடுக்குற அறிக்கை எல்லாமே நல்லா தானம்மா இருக்குது. எதுவுமே வேணான்றது இல்லையே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. போன தடவை அவர் தேர்தல் அறிக்கைக்கும் இந்த தேர்தல் அறிக்கைக்கும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? போன வாட்டி 5 வருஷம் மக்களுடைய தேர்வு எல்லாமே எது வேணுன்றதுனால இப்போது அதுக்கு முடிச்சிட்டாரு. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேவைப்படுமோ அதுக்கு அறிக்கை கேட்டிருக்காரு. அப்படிங்களா? இந்த அறிக்கைகள் இல்லாமல் இன்னும் இது பண்ணால் நல்லா இருக்கும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? இந்த அறிக்கை ஏதாவது ஒரு கோரிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படிங்களா? ஆமாம். வேறு என்ன கேட்குறது? எல்லாமே கொடுத்துட்டுருக்குறாங்க. எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கரண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏழைங்களுக்கு அது தானே அத்தியாவசியத்துக்கு. அது தானே கரண்ட்டு பில்லு கொஞ்சம் கம்மி பண்ணணும். எவ்வளோ ஏறி இருக்கு இப்போ மொதல் வந்து ஒரு யூனிட் வந்து 7 ரூபா 50 காசு இருந்தது. இப்போ டபுளாக ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 15 ரூபாவாக ஆக்குறேன்னு இருக்காங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏழைங்களுக்கு அதானே முக்கியம். மகளிருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 8000 ரூபாய் தரேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. அப்புறம் மகளிருக்கு ஃப்ரீயாக பேருந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட்டு சிலிண்டர் ஏதோ பண்ணி சொல்லியிருக்காங்க தர இலவசமாக. 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கு. இந்த 8000 ரூபாய் அறிவிக்கை கொடுத்துருக்குறாரு. வீட்டுக்கு ரொம்ப நல்லது அது கொடுத்துருக்குது. ஸ்டோர் சாமான் வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் வீட்டில் இல்லாத பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு. தளபதி கொடுக்குறது எல்லாமே எங்களுக்கு கிடைக்காத இல்லை. இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா அதுக்கு காரணமே தளபதி தான் எங்களுக்கு. ஆமாம், இங்கே எங்களுக்கு அவருக்கு எல்லாமே எங்களுக்கு கூட பிறந்த மாதிரி அவர் எங்களுக்கு பண்ணுறது செய்கிறது எல்லாமே எங்களுக்கு அவர் தான். எங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. நான் ஒரு ஏடிஎம்கே ஆள் தான். இருந்தாலும் எங்களுக்கு அவர் போட்டு கொடுத்த செவுறு தான், அவர் போட்டு கொடுத்த ஓடு தான். இன்றைக்கும் அந்த நன்றி நான் நினைப்பேன். எனக்கு போன தடவை சொன்னதோட இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். நிறைய புது விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாமே நடந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்களா? போன தடவை எல்லாமே உங்களுக்கு கிடைச்சதா? 1000 ரூபாய் லாஸ்ட் மந்த் ஒரு 2 மந்த்தாக வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஐயா போட்ட அந்த 5000 கிடச்சிது. அதுக்கப்புறம் நேற்று சொல்லியிருக்கிற அந்த கூப்பனும் வந்து வெளி விட்டுருக்காங்க. அதுவுமே வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிது. அதுக்காக நன்றி. அந்த 8000 ரூபாய் கூப்பனை வச்சு நீங்கள் என்ன வாங்குவீங்க? நாங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த 5000லேயே வந்து 2 மருத்துவ செலவு பார்த்தோம். அதுக்கப்புறமா எங்கள் பர்சனல் செலவுக்குலாம் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அடுத்து ஐயா கொடுக்குறதுல எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படிங்களா? வேறு ஏதாவது அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், படிக்கிற பசங்களுக்குலாம் ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக இருக்கிற நான் பெண் பிள்ளைகள் பாதுகாக்காக பேசுகிறேன். அதே போல் இந்த கம்மிங்லேருந்து இந்த பாலியல் வன்கொடுமைலாம் வந்து பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து சிஎம் ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கணும். அதே போல் சட்டம் ஒழுங்குமுறைகள் கரெக்டாக இருக்கணும். எது நீதி எது அநியாயம் அப்படின்ற இதில் எங்களுக்கு அது ஒன்று கரெக்டாக இருக்கணும். பெண்களுக்கான எல்லா வசதிகளுமே வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டில் ஒரு ஃப்ரீடம் வேணும். பஸ்ஸு பயணம், இந்த 1000 ரூபாய் 1200 ரூபாய் பென்ஷன் தராரு. அதெல்லாம் பயனுள்ளது தான். இப்போ மறுபடியும் இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் போடுறாருல, இப்போ 5000 ரூபாய் எல்லாருக்குமே போட்டார். அதெல்லாம் பயனுள்ளது தானே மக்களுக்கு. கண்டிப்பாக நான் யாரை ஒன்றாலும் அரசியல் பண்ணலாம். ஆனால் தளபதி மாதிரி ஒருத்தர் அரசியல் பண்ணவே முடியாது இந்த காலத்தில். கண்டிப்பாக எங்கள் ஏரியாவுக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க எல்லாமே. திமுகவில் வந்து 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுப்பாங்க. எப்படி இயர் எண்டுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா? ஆட்சி முடியும் போதோ எப்பவுமே அவங்க சொல்கிறாங்க. எப்போ பண்ணுறாங்க? அது இயருக்கு எதுனா கொடுக்குறாங்களா? 4 இயர் ஆகிட்டு ஃபைனல் இயர் வரும்போது எலெக்ஷன் வரும்போது மட்டும் தான் கொடுக்குறாங்க. என்ன யூஸ்? அதால் எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை அதுதான்.
அவங்க பண்ணுறேன்னு எல்லாமே சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை. இந்த இடம் தான் வீட்டில் இருக்கோம். இன்ன வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தார். அவர் எம்எல்ஏ இருக்கும்போது 1008 தொகுதியில் இருந்தார். தண்ணி இங்கே இருக்கும், முழங்கால் வரலாம் இருக்கும். இன்னவரெலாம் அந்த தண்ணி இருக்குது. இன்னவரெலாம் அது போன இது இல்லை. இன்னொருலாம் ஆட்சி இருக்குது, பக்கத்துலேயே வீடு இருக்கார். இன்னொருலாம் அந்த தண்ணி போனது இல்லை. இன்னொரு ஒன்றுமே பண்ணல. கேட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுறாங்க. ஒரு குறை இல்லாத ஆட்சின்றாங்க. மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் குறையா. நாங்கள் இத்தனை ரொம்ப நான் 4 ஓட்டு போட்டிருக்கேன். இன்னும் டிஎம்கே தான் போட்டு எங்களுக்கு நல்லது நடக்குன்னு பார்த்தா இன்னொரு நடக்கலை. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கே போட்டுனாங்க. இன்னொரு எப்படி இருக்கணுமா? 10 வருஷம் ஆகுது. இந்த ஏழைங்களுக்கு ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம்ல. ஒரு வேலையும் கொடுக்காம படிப்பு படித்து நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 10 வருஷம் பதிவு பண்ணிக்கினே இருக்கிற வேலையே கிடைக்கல. பசங்க டிகிரி படித்த பிள்ளைங்க அங்கே பசங்க ஒன்றுக்குமே வேலை, ப்ரைவேட் வேலை தான் செய்யுதுங்க. ஆமாம், செய்கிறேன்றாங்க. ஒரு ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் எல்லாமே செய்வோன்றாங்க. அப்புறம் அவங்கள போய் பார்த்தா அப்போ சாரை பார்க்க முடியாது, வெளியே போயிட்டாரு அப்படின்னு துரத்தி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஆட்சியாக இருக்குது. அதை அது இன்ஸ்டால்மெண்ட்டாக என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதோட அறிக்கை கொஞ்சம் க்ளீனாக கொடுக்கணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லாருக்கும். அடுத்தது 10 லட்சம் வீடு இல்லாதவங்களுக்கு கட்டித்தரேன்னுறாங்க. அது ஓகே, அது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லாதவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். ப்ரொவிஷன் மாதிரி இது மாதிரி வாங்கலாம். ஸ்டெடிக்கு எதனா வச்சிடலாம். தேர்தல் அறிக்கையில் இந்த 8000 ரூபாய் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நன்மை செஞ்சுக்கிற 5000 வேறு மகளிர்களுக்கு கொடுத்தாரு. அப்புறம் விதவைகளுக்கு 2000 கொடுத்தாரு. எவ்வளோ நன்மை செய்கிற ஒரு ஆட்சி வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த 8000 ரூபாய் நாங்கள் எங்களுக்கு எந்த பொருள் இல்லையே எங்கள் வீட்டில் அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு சந்தோஷம் அவர் கொடுத்ததுனால. நல்லா அவருடைய ஒன்றும் எங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கே இல்லை. அவர் அவ்வளோ உதவி செய்யணும். அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஆட்சி மீண்டும் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பிடிச்ச அறிக்கைனாக்கா தளபதி எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு பிடிச்ச அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுமை பெண் திட்டம், அப்புறம் வெளியூர்லேருந்து வராங்கல்ல அவங்களுக்கு விடுதி அந்த திட்டம், 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அந்த காசு, அப்புறம் படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கு நல்லா படித்தா அதுங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் மாதம் 1000 ரூபாய் போடுறேன்னுக்கிறாரு அந்த திட்டம். மற்றபடி காலை உணவு திட்டம்